அவருடைய மாவட்டத்து நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் எல்லாமே எங்க போறாங்க அப்படிங்கிற கேள்வி ரொம்ப முக்கியமானது. நான் திரு பொங்கலூர் மணிகண்டன் எடுத்துட்டு போன நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் கோட்டீஸ்வரன். தெர் இஸ் அ ப்ராப்ளம் இந்த லைன். திரு பொங்கலூர் மணிகண்டன், உங்களுடைய பார்வை என்ன? இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நிர்வாகிகள் சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. நிர்வாகிகள் இந்த பக்கம் இருக்கிறதும் அந்த பக்கம் இருக்கிறதும் அது ஒரு அழகா பார்த்துட முடியுமா சார்? இப்போ அதிமுகவை பொறுத்தவரையில நீங்க திரு கோட்டீஸ்வரன் சொன்னது சரியான கருத்து. ஏன்னா அதிமுகவுல எடப்பாடி யாதவ் பொதுச்செயலாளர் உணர்ச்சி வசப்பட்டு சில நேரங்கள்ல அந்த உள்ளூர் தலைவர்கள் மீது அன்புல பேசுவது வாடிக்கை. பிறகு ஒவ்வொரு நாளிலேயே உணர்ந்து கொண்டு நம்முடைய தலைமை புரிந்து கொண்டு உடனடியாக வருவதுதான் தொடர்ந்து வாடிக்கை. திரு செங்கோட்டையன் மீது நான் எப்படி எல்லோருக்குமே மிகப்பெரிய மதிப்பு மரியாதை என்பது உண்மை சொல்றேன். இப்ப அவர் சொல்றீங்களா அவர் மேல மதிப்பு மரியாதையும் இருந்தது, அது கடந்து விட்டது படிப்படியா அது முற்றிலும் தெரிஞ்சுட்டது. ஏன்னா பொதுச் செயலாளர் அவர் எப்போ விமர்சனம் செய்ய ஆரம்பித்தாரோ அப்பொழுதே அது கடந்து விட்டது போய்விட்டது. காரணம்னா இல்ல அவர் பொதுச் செயலாளர் எங்க விமர்சனம் செஞ்சாரு? இல்ல பொதுச் செயலர் கெடு வச்சாருங்களா? கெடு விதிக்கிறது பொதுச் செயலாளருடைய கருத்துக்கு மேல அவரே ஒருங்கிணைக்க முடியாத செய்யற மாதிரி பேசுறது, பிஜேபி பேசுறாரு சொல்றது, இது மாதிரியான கட்சி விரோத செயல்கள் ஈடுபட்டாரு சொன்னா கட்சி ஒற்றுமை கிளம்புங்க. மாவட்டத்தோடு இதே மாதிரி ஓட்டு பண்ணாம கட்சி இருக்குங்களா? இது அவசியம்லாம் ஒன்று. குறிப்பா பாத்தீங்கன்னா அம்மையார் சுசீலா அவர்கள் இது அதிமுக ரத்தம்ங்கிறாங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல, விஞ்ஞான ரீதியா ரத்தத்துல அதிமுக ரத்தம் திமுக ரத்தம் கிடையாது. சொல்லலாம். அப்ப இதெல்லாம் வழக்கம் தானே, ரத்தத்தின் ரத்தங்களேன்னு சொல்வது ராராக்கள் அப்படின்னு சொல்றது. ஒரே உறவுன்னு சொல்றது சக உதிரம் சொல்லுங்களா, சகோதர சக உதிரம் அது மாதிரி சொல்றதா? அப்போ இந்த மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்கள் தான் யாரோ தூண்டுதல் குறிப்பா யார் தூண்டுதல் பேர்ல நினைக்கிறீங்க? 2 பேர் இருக்காங்க உண்மையிலேங்க. அவங்க 2 காலமா பேசிட்டு வந்தாங்க. ஏன்னா அவர்கள் நோக்கம் எடப்பாடியாரை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும். அவர் நாங்கள் சொல்வதெல்லாம் கேட்க வேண்டும், நாங்கள் சொல்கிற மாதிரி எல்லாம் ஒரு செயல்பட வேண்டும். இல்ல அவங்க டெல்லியில இருக்கிறாங்களா, மெட்ராஸ்ல இருக்கிறாங்களா, எங்க இருக்காங்க? சென்னையில் இருக்காங்க. உங்களுக்கு தெரியாமல இல்ல, நான் சொல்ற பேருக்கு சொல்ல அவசியம் இல்லை. ஏன்னா இது எல்லாமே கடந்த 2020 தேர்தலையே அவர் அந்த மாதிரியான ஒரு கருத்து திணிப்பை உருவாக்கி எடப்பாடியாரை ஒரு கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. அவர் அன்றைக்கு அதுக்கு ஒத்து வரலின் காரணத்துக்காக அவரை பழிவாங்குற நோக்கத்துல இதெல்லாம் பயன்படுத்த முடியாது. ஆனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இந்த எடப்பாடியார் அமித்ஷாவையே நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவரை சந்தித்திருப்பாரு. ஆனா திரு அமித்ஷா மேல அந்த கோபம் திரும்பாதா? அந்த உங்க பார்வை விமர்சனம் கூட கிடையாது. இல்ல அதிமுக தலைமை எடப்பாடியார், அங்க தேசிய அளவுல முக்கிய தலைவர் அமித்ஷா, இவர்கள் அந்த அமித்ஷா தானே திரு செங்கோட்டையனை சந்திச்சதா செய்தி? சந்திச்சாருங்க உண்மை இல்லை, உண்மையான செய்தி அல்லது. இல்ல யாராவது மறுத்திருக்கிறாங்களா? செங்கோட்டையன் மறுத்திருக்கிறாரா? இல்ல பாஜக மாநில தலைவர் இந்த நொடி வரைக்கும் மறுக்கல. மறுக்கும்போது இந்த மறுப்பு எடுத்து போனோம். கடந்த காலங்கள்ல ஏதோ எத்தனையோ செய்தி வந்து அப்பெல்லாம் ஒரு மறுக்கவே இல்லை, இந்த செய்தி இல்ல. அதெல்லாம் முக்கியம் இல்ல, அது ரொம்ப முக்கியம் இல்ல. இப்போ ஒரு சந்திப்பு ரொம்ப பிரபலமா பேசப்பட்டிருக்கு. அது 2 கட்சியோட உறவு சம்பந்தப்பட்டது. சரி சார், வெளியில் இருந்து யாருடைய இந்த திணிப்பான கருத்துக்கள் எல்லாம் எடப்பாடியார் மசிய மாட்டார். தொண்டர்களாக விரும்புறாங்க. அதிமுக பொதுச் செயலாளராக அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதைத்தான் எடுக்க வேண்டும். அதை தாண்டி வெளியில் இருந்து யார் அழுத்தம் கொடுத்து அவர் செயல்பாடு பேசுவதெல்லாம் அபத்தமானத உடன்படவே மாட்டார். அப்படி சொல்லி வர அதை விரும்புறாங்க கட்சிக்காரங்க. எனவே எடப்பாடியை அம்மா எப்படியோ அப்படிதான். எனவே அந்த நடவடிக்கை அப்படிதான் இருக்குங்க. பாயிண்ட் டேக்கன் சார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.